ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேரவேக் சேனல். நான்கோல் இன்னைக்கு வீடியோவில் மியூசிக் ஷாப் மூர்த்திங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். மியூசிக் ஷாப் மூர்த்தி இந்த படத்தை சிவா பல்லடகு இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு மியூசிக் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் அஜய் கோஷ், சந்தினி சௌத்ரி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தோட ஹீரோ அஜய் கோஷ் வந்து ஒரு மியூசிக் ஷாப் வச்சுருக்காரு. டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால அவருக்கு வந்து போதுமான வருமானம் இல்லை. அவருக்கு ஒரு ஒய்ஃபு, 2 பொண்ணுங்க இருக்காங்க. பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவர் ஷாப்லேருந்து எந்த விதமான வருமானமும் இல்லை. ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மியூசிக் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மொபைல் கடை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அஜய் கோஷ் வந்து எனக்கு மியூசிக் தான் பிடிக்கும், நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. டிஜே கற்றுக்கிட்டோம்னாக்கா ஒரு ஷோவுக்கு 1 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும், அதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கடைசியில் அவர் டிஜே கற்றுக்கிட்டாரா இல்லையா, அதில் சக்ஸஸ் பண்ணாரா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 5 minutes ஓடுது. இந்த படத்தில் அஜய் கோஷ் வந்து ஒரு பழைய மியூசிக் ஷாப் ஒன்று வச்சுருப்பாரு. இப்போ டெக்னாலஜிலாம் டெவலப் ஆனதுக்கப்புறம், இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நெட்லேயும் சாங்கை டெவலப் பண்ணிக்கிறாங்க. யாருமே வந்து கேசட்டாக வாங்குறது இல்லை. இப்படி இருக்கும்போது அவர் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக ஆயிடுது. அவரோட பிஸ்னஸ் இப்போ எப்படி போயிட்டுருக்குனாக்கா, ஏதாவது கல்யாண வீடு, ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன், அதுக்கு பாட்டு போடணுன்னாக்கா இவரை கூப்பிட்டு போகிறாங்க. அதில் கொஞ்சம் காசு தான் வருது. அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு மொபைல் கடை வைங்க, மியூசிக் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டார். என்னோட பேஷன் மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் டிஜே தான் வைப்பாங்க, பாட்டெலாம் யாரும் போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டிஜே எப்படியாவது கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹீரோயின் கற்றுக் கொடுக்குறாங்க டிஜேவா. அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு அதுக்கான சான்ஸ் தர்றதுக்காக சென்னை போகிறாரு. அது கடைசியாக அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சா, அவர் டிஜே ஆனாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த கதை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே ஒரு 10 நிமிஷத்துலேயே கதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். படத்தில் எங்கேயுமே போரே அடிக்காது. படம் ஆரம்பித்ததும் தெரியாது, முடிஞ்சதும் தெரியாது. இப்போ தான் படம் ஆரம்பித்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே 2 மணி நேரம் முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. கதையும் ரொம்ப நல்ல கதை. கிளைமேக்ஸ் வந்து எமோஷ்னலாக முடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பரான படம். ஒரு ஆவரேஜான படம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்க, இந்த படம் வந்து ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபுள். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 5 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.